மார்னிங் பிரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ. இது ஒரு விசில் ப்ளோயர் வீடியோ தான். ஏற்கனவே நான் ஒரு விசில் ப்ளோயர் வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன் இது மாதிரி நான் செஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் இந்த வேலூருக்கு வாக்கப்பட்டு 1984 நான் வந்தேன். பஸ்ஸில் எல்லாம் வெளியே போகவே என்னால் முடியல. காலேஜில் சொன்னாங்க, நீங்கள் வெளியே வந்து போகவே போகாதீங்க அனாவசியமாக அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து காலேஜில் நீங்கள் இருக்கிறது தான் வந்து பாதுகாப்பானது. லன்ச் டைம்லேயோ எப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா நம்ம வசிக்கிற இந்த பட்டணம் வந்து கேரக்டர்லெஸ் பீப்புள் இருக்கிறாங்க, சிந்திக்க முடியாத நபர்களாக சோதோம் பட்டணம் தான் இது இருக்குது அப்படின்ட்டு சொன்னவங்க வந்து கிறிஸ்தவங்களும் அப்படி கிடையாது. அவங்க இந்த ஊரை சேர்ந்த முஸ்லீம்ஸு அந்த மாதிரி, ஹிந்துஸ் அந்த மாதிரி தான். அவங்க தான் வந்து இது மாதிரி எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. பக்கத்தில் வேறு ப்ரிசன் இருக்குது. ஸோ அவங்களாம் அன்ரூலி கைஸ் இருந்தால் அவங்கள வந்து ப்ரிசன்லேயே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோதம் அதை பற்றி நான் நிறையா சிந்திக்க ஆரம்பித்தேன். தாயாரும் அந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணாங்க, இது வந்து சோதம் அப்படி சொல்லிட்டு. ஒன்று என்னுடைய கணவர் இந்த சோதம் ரொம்ப நாளாக இருக்கார். அவர் வந்து ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நான் சோதம் வாசி கிடையாது. சோதம் அப்படின்னா வந்து இவ்வுலக ஆசைகள் அதில் வந்து வேரூன்றி இருக்கிறது தான் சோதம். புசிப்போம், குடிப்போம், லேடிஸ் கிட்டே போவோம், நாளைக்கு செத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. இட்ஸ் லாலெஸ் ஊர். ஸோ இது வந்து எங்கள் தாத்தாவும் இந்த சொல்லி தான் சில வீடுகளுக்கெல்லாம் நீ போகவே கூடாது. நான் போனப்போ அவங்க என்னையும் மதிக்கலை, அவங்களாம் அன்புலி பீப்புள், நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு எச்சரித்து அனுப்பினேன். நானும் போகாமல் நான் வந்து தேவடைய வீட்டிலே தான் நான் இருப்பேன். பலரும் பல முகத்தவங்களா இருக்காங்க. சும்மாவே வந்து என்ன சொன்னால் கூட பரவாயில்ல, எங்கள் தாயாருக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு கதை கட்டி விட்டுறது. இந்த பொண்ணு எப்படி இப்போ இவ்வளோ பெரிய படிப்பு பாஸ் பண்ணி வந்துச்சுன்னு தெரியாது. பல பேருக்கு ஆயில் ஊற்றி சோப்பு போட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படியெல்லாம் சும்மா கதை கட்டி விடுறது. காதலே வாங்கிறது இல்லை. நான் உண்டு, கோயில் உண்டு, அந்த மாதிரி ஒரு பணித்தலமாக எனக்கு இந்த வேலூர் இருக்குது. பலரும் பணித்தலம், அது என்னுடைய மிஷினரி பணித்தலம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி வேலூர் ஒரு பணித்தலமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருக்காங்க, ஆனால் அதுவே அவங்களுக்கு தெரியாதில்ல. பின்மாற்றம் அதில் முக்கியமான ஒன்று வந்து எந்த ஊர்லேயும் அப்படி இருக்காங்க. இப்போ வந்து சோதோமில் வந்து லோத்து அவர் தான் வந்து அங்கே மேயராக இருந்திருக்காரு. அவரை வந்து 2 தூதர்கள் வந்து நீங்கள் வெளியே போயிடுங்க அந்த பட்டணத்தை விட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய மனைவி வந்து திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள் அப்படின்ட்டு இருக்கு. ரிமெம்பர் லாட்ஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு இருக்க வசனம். ஏன் அவங்க திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஐயோ நான் இந்த புடவைகள்லாம் நான் வாங்கி வச்ச கட்டி கூட பார்க்கலையே, இந்த நகைகள்லாம் நான் வாங்கி வச்ச போட்டு கூட பார்க்கலையே அப்படின்ற ஒரு அந்த வேர்கள் வந்து அங்கே இருக்குது. அவங்க சிந்தனையில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த வேர்கள் நம்ம இங்கேயோ வேறுன்ற விட்டோம்னா நம்ம அதுமாரி வரும் கோபத்துக்கு நம்ம தப்பிச்சு கொள்ள முடியாது. ஸோ நம்ம அணிந்து கொள்றதை பற்றி இல்லை நிறைய சபைகளில் வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளணுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி வெள்ளையே போட்டுக்கோங்க, எப்பவுமே ஜெபத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னாலலாம் அப்படி இருக்க முடியல. ஏன்னா நான் வெளியே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நான் ட்ரெஸ்ஸஸ் நகைகள் போடுறேன். ஆனால் வந்து
வசனம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். ஸோ நம்மளோட இருதயம் இங்கே வேரூன்றி வச்சுட்டா தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ நம்ம கர்த்தர் எப்பவுமே வர முடியும், எப்போ வேணால் வருவார். அவர் வரத்துக்கு நம்ம எச்சரிக்கையாக ஆயத்தமாக இருந்தால் போதும். அந்த சமயத்தில் ஐயோ நம்முடைய வேர்கள் இங்கே இருக்குது, ஐயோ இந்த பிளாட்டை நான் வாங்கிட்டேனே, இந்த வீட்டை நான் வாங்கிட்டேனே அப்படின்னு அல்லது என்னுடைய பணங்கள் பேங்க்கில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் தப்பிக்க முடியாது. இப்பயும் இந்த வீட்டில் எல்லாம் என்னுடைய நிறைய நகைகள் காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 லிஸ்ட்டு போட்டு வச்ச மாதிரிங்க எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதை பற்றி நான் ஒரு வருத்தம் கொண்டு அதில் போலீஸ் நான் நின்றுட்டு இருந்தேன்னா கர்த்தர் எப்போ வேணால் வந்துட முடியும். அதனால் எனக்கு வேணும்னா இதுமாரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, கிளாஸ் பேங்கிள்ஸ் அதுமாரி நான் போட்டுக்கிறது உண்டு. ஆனால் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். நீங்கள் இது கோல்டுன்னு சொல்ல முடியாது. நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், உலக மக்களுக்கு இதெல்லாம் போலியானது அப்படின்னு. பிசாசுகளுக்கு கூட தெரியும். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குது. நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்க தவறுறோம், பின்மாற்றத்தில் போயிடுறோம். அவங்க நகைகளில் பார்த்திங்கன்னா அவங்க ஊமாச்சி அதை தான் போட்டுகிட்டு இருப்பாங்க. ஊமாச்சி விட்டுட்டு அவங்க நகை போட மாட்டாங்க. நம்ம தான் கர்த்தரை விட்டுட்டு நகை கடைக்கு போக ஆரம்பிக்கிறோம். கர்த்தரை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது. இது ஒரு எச்சரிக்கை விசில் ப்ளோயிங் மெசேஜாக நான் சொல்ல விரும்புகிறேன்.